கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேவை ஜெயிக்கணும்னா ஆர்சிபிக்கு பல பிளான் இருக்கலாம். இருந்தாலுமே இந்த ஒரு முக்கிய வீரர் உள்ள வரணும். கண்டிப்பா இந்த தடவை வரப்போறாருங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டகுடகுல வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரொம்ப முக்கியமா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட் அடி வாங்குறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா பேட்டிங்ல நல்லா விளையாண்டதுனால அந்த மேட்ச் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ண விட்டுருப்பீங்க. நோட் பண்ணாம விட்டுருக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். என்ன அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல ரஹானே போட்டு பொழந்திருப்பாரு, சுனில் நரேன் ஆல்சோ போட்டு பொழந்திருப்பாரு, எஸ் தயால் எல்லாருமே ரன் லீக் பண்ணியிருப்பாங்க. ஹேசல்வுட் மட்டும் 2 ஓவர் இனிஷியலாவே முடிச்சிருப்பாங்க அண்ட் டெத் ஓவர்ல 2 ஓவர் வச்சிருப்பாங்க. மொத்தப்படி அவங்களுடைய பவுலிங் அப்பட்டமா தெரியுது. ஏதோ ஒரு பவுலர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக் தர்சலாம் கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஓடி வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, அதாவது இந்த ஸ்லோவர் ஒன்லாம் போடக்கூடிய பவுலர் தான் பவர் பிளேல கொடுத்ததுனால போட்டு பிரிச்சிருப்பாரு ரஹானே. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அவ்வளவு பெரிய பேஸ்லாம் கிடையாது. மிடில் ஓவர்ஸ்லயே போட்டாலுமே அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆர்சிபியோட கண்ணு யாரு மேல திரும்பும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா புவிங்க. என்ன ஒரு பவுலர் இல்லையா? ஸோ அவர் மேலதான் திரும்பும். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கலாம். ஏன் முதல் மேட்ச் அவர் ஆடலன்னு சொல்லிட்டு. முதல் மேட்ச் ஹேசல்வுட்டே ஆடி இருக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி வீடியோல கூட நான் தெளிவா சொல்லியிருப்பேன். 2 பேருமே 100% ஃபிட் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா மேட்சுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே ஹேசல்வுட் வந்துட்டு ரெக்கவர் ஆயிட்டாரு. அப்பவே நெட்ல பவுலிங் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. புவியும் போட்டுட்டு இருந்தாரு. பட் இருந்தாலுமே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சும்மா ரசிகர்களுக்காக அந்த ஒரு செஷன் நடந்தது இல்லையா, அப்ப மட்டும் போட்டிருப்பாரு. அவர் 100% ஃபிட் இல்ல, மேபி ஃபீவரா இருக்கலாம், என்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறது 100% அவங்க சைட்ல இருந்து சொல்ல. ஆனா புவி மட்டும் விளையாடலங்கிறது மட்டும் தெரிய வந்துச்சு. ஏன் சொல்ல அப்படின்னா அப்பவே ஆப்போசிட் டீம் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா, ஸோ அதனால ஒரு சில விஷயங்களை அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா புவி அன்னைக்கு மேட்ச்ல விளையாடல. ஆனா ஃபைனல் டைம்ல ஹேசல்வுட் ரெக்கவர் ஆயிட்டாருங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க பார்த்திருப்பீங்க, டெரிஃபிக்கான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா. ஆனா புவி 1 வீக் கேப்ல பயங்கர ஃபிட்டா இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே கூட இவர் ஆடி ஆகணுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமா சிஎஸ்கே சைட்ல பவுலிங் கன்னா இருக்கு. ஸோ கலீல் அகமது இனிஷியல் ஓவர் சும்மா திருப்புறாரு பால. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பவுலர் வந்துட்டு டெத்ல நல்லா போட போதும். எல்லிஸ் தான் இருப்பாருன்னு தோணுது. மேபி ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருந்தா பத்திரானாவை கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ மற்றபடி சாம்கரன் கொஞ்சம் அடி வாங்குறாருங்க. சாம்கரன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆயிருக்கு. அதுவும் வின்னிங் சைட்ல இருக்காங்க சிஎஸ்கேங்கிறதுனால மோஸ்ட்லி தோத்தாலுமே வின்னிங் காம்பினேஷன் அவங்க மாற்ற மாட்டாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாத்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படியே மாத்தினா 10 ரன் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. அவங்களுடைய பவுலிங் என்ன பொறுத்த வரைக்கும் கன்னு மாதிரி இருக்குங்க. 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் அப்படிங்கிறதே ஒரு நைட் மேர் தான். ஸோ ஆப்போசிட் டீம் எல்லாமே அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தே ஆகணும். 12 ஓவர் ஸ்பின்னு தாக்கு பிடிக்கணும். ஜட்டுவோட 4 ஓவர், அஸ்வினோட 4 ஓவர், நூரோட 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பவுலிங் போடுவாங்க. இந்த பக்கம் கேரம் பால் வரும், ஜட்டு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைப்பாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி பல விதமான காம்பினேஷன் மாறி மாறி வரும். பேட்ஸ்மேன்ஸ் மண்டை குழம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கலீல் அகமது, ஸோ நடுவில் 2 ஓவர் அப்படிங்கிறத வேற ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஃபைனலாக எல்லிஸ் பத்திரானா இவங்களை வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போறாங்க. பவுலிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு 8 ரேட்டிங் கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பக்கம் கண்டிப்பா புவி இருந்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் கிடையாது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வப்னல் சிங்கும் ஒரு பக்கம் ஆடி ஆகணும். ஸோ அந்த வகையில் என்னதான் இருந்தாலுமே குர்னால் பாண்டியா, ஸ்வப்னல் சிங், சுவியா சர்மாவெல்லாம் இருந்தாலுமே கண்டிப்பா 3 பேர்ல 2 பேரை புழங்க போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல குர்னால் பாண்டியா பால திருப்பறது கிடையாது. போன மேட்சே பார்த்திருப்பீங்க. ஸோ செங்கல் எறிகிற மாதிரி தான் அவர் எரிஞ்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே விக்கெட் விழுகுது. அது சேப்பாக்ல சூட்டபிளா இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ சுயா சர்மா வந்துட்டு ஓரளவுக்கு அவர் திருப்பி தான் ஆகணும். அட் த சேம் டைம் ஸ்வப்னல் சிங்கை வச்சு ஆடி ஆகணும். பார்ட் டைமர் அதாவது லியாம் லிவிங்ஸ்டன் இவங்களுக்கும் ஓவர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாகணும். இதுதான் ஆர்சிபியோட ஒரு டெம்ப்ளேட்டா இருக்க போது. இதுக்கு நடுவில் நம்ம கிட்ட தான் ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் குவாலிட்டியா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு பக்கம் நீங்க எஸ்தயால் அடி வாங்கினாலுமே ஹேசல்வுட்டோட ஒரு 4 ஓவர், அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா இந்த பக்கம் புவியோட 4 ஓவர் ரொம்ப குரூசியலா இருக்க போது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பா புவி ஆட போறாரு அப்படிங்கிற அப்டேட் தான் மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கு. இந்த டைம்ல ரெக்கவரி ஆனது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ இதுதான் கரெக்டான டைம். நம்ம எதிர்பார்த்த ரிப்ளேஸ்மெண்ட் வரணும். ராஷிக் தர்சலாம் உட்கார வச்சுட்டு புவி உள்ள கொண்டு வரதான் சிஎஸ்கேக்கு எதிரான பர்ஃபெக்ட் பிளானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ புவி ஆடணும். ஸோ அதுதான் ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தா இருக்க போது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சிஎஸ்கேவா ஆர்சிபியா, யார் ஜெயிக்க போறா, இந்த சக்கரவியூகம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.